வஜ்ரகோசம் வராகி தாயே போற்றி போற்றி. அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கொடுக்காத வரத்தை தான் இந்த வராகி அம்மா என் செல்ல பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடைக்காத பல விஷயங்களை இன்னைக்கு உன் வாழ்க்கையில அழகாக சிறப்பாக இந்த வராகி அம்மா நடத்தி கொடுத்துட்றேன். யாரோ உன்னை ஏதோ சொல்லிட்டாங்கன்றதுக்காக அவமானப்பட்டுட்டோமே நினச்சி கவலைப்படாத. அவமானப்படும் போதும் மற்றவங்க உனக்கு வலியையும் வேதனையும் கொடுக்கும் போதும் கொஞ்சம் பொறுமையாக அதை தாங்கிக்கோ. கூடிய சீக்கிரமே வாழ்ந்தா உன்னை போல தான் வாழணும்னு எல்லாரும் உன்னை உதாரணம் காட்டும் அளவுக்கு இந்த வராகியம்மா நானே உன்னை உயர்த்தி பிடிக்கிறேன். உன் தன்னம்பிக்கைக்கு நிறைய சக்தி இருக்குது. உன் தன்னம்பிக்கைக்கு ஏற்ற வெற்றியையும் சாதனையையும் இந்த வராகி அம்மா உன்னை செய்ய வைக்க போகிறேன். ஆமியன் செல்லமே, மிக பெரிய அளவில் நீ ஜெயிச்சு சாதிக்கிறதுக்கு ஏற்ற சக்தியை நான் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கேன். வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம்தான் என் செல்லமே. அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் கோபப்படாதே, தேவையில்லாமல் பயப்படாதே. கோபமும் பயமும் ரெண்டுமே மிக மோசமான விஷயங்கள். கோபப்பட்டாலும் அது உன்னை உருக்குலைச்சிடும், பயப்பட்டாலும் அது உன்னை பயமுறுத்தியே அழிச்சிடும். தேவையற்ற கோபத்தை தூக்கி எறிஞ்சிடு. உன்னை பயமுறுத்துகிற விஷயங்களை எல்லாம் தைரியமாக எதிர்கொண்டு சமாளிக்க பழகு. ஒவ்வொரு விஷயங்களோட நினைவுகளும் நல்ல இனிமையானதாக இருக்கணுமே தவிர நீ அதை ரசிக்கணுமே தவிர அதையும் இதையும் யோசிச்சு நீ கவலைப்படக்கூடாது. உன் மனசு தெளிவாக இருந்துச்சுன்னா யாராலும் உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு இந்த வராகி அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் என் செல்லமே. நீ கண்ணாடியில் முகத்தை பார்க்கும்போது அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய சில கரைகள் எப்படி உனக்கு சொந்தம் இல்லையோ அதே போலதான் மற்றவங்க மனசில் உன்னை பற்றின எண்ணமும் சிந்தனையும் அவங்களுக்கு சொந்தம். அவங்க உன்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு உனக்கு என்ன அவசியம்? யார் என்ன வேணா நினச்சிட்டு போட்டோம், நான் அப்படி இல்லைன்னு உன் மனசுக்குள்ளே நீயே சொல்லிக்கிட்டு உன் இலக்கை அடைவதற்காக உனக்கான வேலைகளை செய்ய பழகு. உன் இலக்கு பெரிய மலையாக இருக்கும்போது சின்ன சின்ன கற்களை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம் என் செல்லமே. உன் மீது அன்பும் பாசமும் கொண்ட இந்த வராகி அம்மா உன் பக்கத்தில் இருக்கும்போது எதுவுமே உன்னை அவ்வளவு சுலபமாக நெருங்கிட முடியாது. நீ பாட்டுக்க உன் பாதையில் தொடர்ந்து போய்கிட்டே இரு. உனக்கு நிழலாக இந்த வராகி அம்மா உன் கூடவே வர்றேன். உன் குடும்பத்தில் உனக்கும் உன் துணைக்கும் இடையே சண்டை வரும் போதெல்லாம் அதை அடுத்தடுத்த நாட்களுக்கு தள்ளி போடக்கூடாது. பேசாமலேயே இருக்கவும் கூடாது. அப்படி இருந்தால் அது நாளடைவில் உங்களுக்குள்ள பெரிய பிரிவையும் சிக்கலையும் கூட உண்டாக்கிடும். எதுவாக இருந்தாலும் அன்னன்னைக்கு பிரச்சனைகளை அன்னைக்கே பேசி தீர்க்கிறது தான் நல்லது. உங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகளையும் சுமூகமாக பேசி சரி செய்ய பழகு. எந்த விஷயத்திலும் யாரிடமும் கோபப்படுவதோ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறதோ வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்குமே இனிமையாக இருந்துடாதுன்னு நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அவ்வப்போது வாழ்க்கைனா சில சிக்கல்களும் சில சிரமங்களும் கூட இருக்க தான் செய்யும். ஆனால் நீ மட்டும் வாழ்க்கை துணையை ஆரம்பத்திலேயே சரியாக தேர்ந்தெடுத்துட்டீன்னா அழகை பார்க்காம, காசை பார்க்காம, பணத்தை பார்க்காம, செல்வத்தை பார்க்காம நல்ல மனசு உள்ளவங்களான்னு பார்த்து நல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துட்டீன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். ஆரம்பத்தில் தப்பு பண்ணி சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கலைன்னா கடைசி வரைக்கும் உன்னால் சிரிக்கக்கூட முடியாதுங்கிறதுக்கு உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கை உனக்கே ஒரு உதாரணமாக இருக்குது தானே. இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தில் வரக்கூடிய சண்டைகளுக்கு பெரிய பிரச்சனையாக இருப்பதே அடுத்தவங்க வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா நல்லா இருக்கும் என்ற அந்த நினைப்பும் கற்பனையும் தான். அடுத்தவங்க குடும்பத்தை பார்த்தும் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்தும் அதை போல வாழணும்னு கற்பனை செய்யாத. உனக்காக வாழ்க்கையை
நான் உன் கைகளில் கொடுத்துருக்கேன். உன் வாழ்க்கையை எப்படி வாழணுன்றத நீ தான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழணும் என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உனக்கு ஒரு நல்ல நட்போ அல்லது உறவுகளோ இருந்துச்சுனாலே வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? எந்த சூழ்நிலையிலையும் அதை சமாளிக்க தயாராகு. கோபம் வரும்போது வாயை முடிக்கணும். குழப்பம் வரும்போது கண்களை முடிக்கணும். தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கணும் என் செல்லமே. வெற்றி வரும்போது மனசை மூடிக்கிட்டு தர்மம் தலைக்கேறாம எதுவுமே அளவோடு இருக்கணுன்ற அந்த தன்னிலையை நீ உனக்குள்ள புரிஞ்சு நடந்துக்கோ. வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு வலியை கொடுக்கலாம். சில விஷயங்கள் உனக்கு வலிமையை, அதாவது தைரியத்தை கொடுக்கலாம். சில விஷயங்கள் கஷ்டத்தை கொடுத்தாலும் சில விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுத்தாலும் ரெண்டையுமே சமநிலையில் பார்க்க கற்றுக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இரு. எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், யார் மூலமாக கிடைக்கும்னு எதுவுமே தெரியாமல் எல்லாரும் தேடக்கூடிய ஒரு விஷயம் நிம்மதி தானே. உன் வாழ்க்கையிலையும் உனக்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக, மன மகிழ்ச்சி உண்டாகும் விதமாக தான் இந்த வராகியம்மா இப்போது உனக்கு வரம் கொடுக்க வந்திருக்கேன். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் தாங்கிக்கிட்டே நிற்காம தைரியமாக ஒரு முறை முயற்சி செஞ்சிடு. கண்டிப்பாக அடுத்த கட்டத்தில் வெற்றி உனக்காக காத்திருக்கும். தோல்வியை எல்லாம் தாங்கிக்கிட்டு நீ கடந்து போகும்போது தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை இந்த வராகியம்மா உன் கைகளில் கொடுப்பேன். முயற்சி செஞ்சா எதுவுமே உன்னால் சிறப்பாக செய்ய முடியும். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? உனக்காக வாழ்க்கை முழுவதும் யாராவது ஒருவர் துணையாக ஆதரவாக இருந்து உன் மேலே தப்பு இருந்தாலும் மற்றவங்க கிட்ட உன்னை விட்டு கொடுக்காம அன்பு செலுத்துகிறாங்க, ஆதரவு செலுத்துகிறாங்கன்னு அது மிகப்பெரிய விஷயம் அல்லவா? காலம் முழுவதும் கடைசி வரைக்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன். நீயும் தேவையற்ற விஷயங்கள் மீது ஆசைப்படாம, யாருக்கும் அடிமையாக இருக்காம, சுய சிந்தனையோட தெளிவான செயல்களை செய்ய பழகு. யார் மீதும் கோபமோ வெறுப்போ உனக்கு வேண்டாம். எல்லாரையும் அன்போடு நேசிக்க பழகு. யாராவது உன் நிலையை விமர்சிப்பவர்களாக இருந்தா, யாராவது உன்னை குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்லு, கூடிய சீக்கிரம் என் வாழ்க்கை மாறும், என் வாழ்க்கை இன்னும் முடியலைன்னு. உன்னை குறை சொன்னவங்க கண்ணு முன்பாகவே உன்னை நிறைவாக நிம்மதியாக இந்த வராகியம்மா வாழ வைக்கிறேன். நண்பர்கள் மத்தியிலையும் உறவுகள் மத்தியிலையும் சொந்தங்கள் மத்தியிலும் உனக்கு எவ்வளவோ அனுபவங்கள் கிடைச்சிருக்குதானே. ஆனால் யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் நீ யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க நினைக்காதே. ஏன்னா உனக்கு உண்டான அதே மனவலி அடுத்தவர்களுக்கு உண்டாக வேண்டாம். உன் மனசு வலிச்சது போல அடுத்தவங்களுக்கும் மனசு கஷ்டப்படுன்ற அந்த புரிதலோட யாரையும் நோகடிக்காம, யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம பார்த்து நடந்துக்கோ. இழந்ததை எண்ணி இருப்பதையும் இழந்துடக்கூடாது என் செல்லமே. எது உன்னை விட்டு போனாலும் பார்த்துக்கலாம், இதை விட பெருசாக நமக்கு நல்லது நடக்கும், மிகப்பெரிய விஷயங்கள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட புத்திசாலி பிள்ளையாக நீ கடந்து போய்கிட்டே இரு. கடனும் சரி, சேமிப்பும் சரி, எப்போதுமே ஒரு அதிக அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகக்கூடிய விஷயங்கள் தான். கடனாக இருந்தாலும் சேமிப்பாக இருந்தாலும் ஆரம்பத்தில் சின்னதாக இருக்கிற விஷயந்தான் ஒரு நாளில் பெருசாக வளர்ந்து நிற்கும். நீ தேர்ந்தெடுக்கிறது எந்த வழியும் பார்த்துக்கோ. கடனாக தேர்ந்தெடுத்து கஷ்டத்தை படாமல் சேமிப்பை தேர்ந்தெடுத்து சிக்கனமாக செலவு செஞ்சு சேர்த்து வச்சு வாழ்க்கையை நீ அழகா வளமாக வாழணும் என் செல்லமே. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த வராகியம்மா அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்குறேன். கடனை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிடாம நீ பார்த்து சுயமாக யோசித்து முடிவெடுக்க கற்றுக்கோ. நீ என்னதான் உன்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட நல்லா பழகினாலும், உண்மையாகவே இருந்தாலும் கூட அவங்களுடைய உண்மை குணம் என்னைக்காவது ஒரு சந்தர்ப்பத்தில் உனக்கு தெரிஞ்சு வரும். நீ யாரை நல்லவங்க, உண்மையானவங்க நேசிச்சியோ
அவங்க உண்மையான குணத்தை அவங்க மறைச்சு வச்சுக்கிட்டு உன்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்குது ஒரு நாள் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. அப்போது எவ்வளவு திறமையா அவங்க நம்மகிட்ட நல்லவங்களா நடிச்சிருக்காங்கன்னு யோசிக்காதே. நம்ம அறியாமையோட இருந்துட்டோங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னை வெறுத்துட்டு வேண்டாம்னு சொன்னவங்கள நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உன்னை வேணாம்னு சொன்னவங்க எல்லாம் நிச்சயம் வேறு யாரையாவது தேடி போய் தானே இருப்பாங்க. அவங்க உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி திரும்ப வந்தாலும் நீ ஒருபோதும் ஏற்றுக்க வேணாம். இப்படிப்பட்டவங்க மறுபடியும் எப்போ விலகி போவாங்கன்னு சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் அவங்க குணத்தின் உண்மை தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அவங்க கூட பேசு, பழகு. உன்னை விரும்புபவர்களையும் உங்கூட அன்பு வச்சிருக்கவங்களையும் பழகிறவங்களையும் உன்கிட்ட உண்மையா இருக்கிறவங்களையும் நீ ஒருபோதும் சுயநலத்துக்காக தவறாக பயன்படுத்தாதே. அதே போல உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறவங்களையும் உன்னிடம் அன்பை எதிர்பார்ப்பவர்களிடமும் நீ நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது என் செல்லமே. உன்னை யார் நம்பினாலும் நீ அவங்கள ஒருபோதும் ஏமாத்தாதே. உன்னை எப்போதும் நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்கள நீ மறக்காதே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன்னை நேசிக்கக்கூடிய 4 பேரை நீ நேசிக்க தொடங்குனினா உன்னை வெறுக்கிற 40 பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. நல்லவங்க 4 பேர் உன் கூட இருந்தால் போதும். மற்ற 400 பேரும் கெட்டவங்களா இருந்து உன் கூட இருக்கணுன்ற அவசியம் இல்லை அல்லவா? உன் எதிர்காலத்தில் நீ நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறது நல்ல விஷயந்தான். ஆனால் எதிர்காலத்தில் நான் நல்லா இருக்கணும், எதிர்காலத்தில் நான் நிம்மதியாக இருக்கணும்னு இந்த நிகழ்காலத்தை தொலைச்சிடாதே. நிகழ்காலத்தை வெறும் கஷ்டமும் கவலையும் நிறைஞ்ச நாளாக நீ மாற்றிக்க கூடாது என் செல்லமே. எந்த விஷயத்தையும் கையில் இருக்கும்போதே நீ கண்டுக்காமல் அலட்சியப்படுத்தினா அப்புறம் தேடி ஓட வேண்டியது தான் வரும். எதுவாக இருந்தாலும் கையில் கிடைக்கும்போது அதை பத்திரமா பாதுகாத்துக்கோ. சில விஷயங்களை பேசி பேசி பிரயோஜனம் இல்லாத போது பேசுவதை விட மௌனம் சிறந்ததுன்னு புரிஞ்சு நடந்துக்கோ. பேசியும் அர்த்தமே இல்லாத விஷயங்கள்ல சேர்ந்து இருந்து கஷ்டப்படுறதை விட பிரிஞ்சு நிம்மதியாக இருப்பது தான் சிறப்பாக இருக்கும் என் செல்லமே. உன்னை யார் புரிஞ்சுக்கலையோ, உன்னை பற்றி புரிஞ்சுக்காம யார் உன்னை தப்பாக நினச்சி பேசுகிறாங்களோ அவங்க கூடவே இருந்து அவர்கள் பேசும் வார்த்தைகளால் நீ மனம் நொந்து போகிறத விட விலகி ஒதுங்கி இருந்தீன்னா அவங்க என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தானாக உன்னை புரிஞ்சுக்கிட்டு தேடி வருவாங்க. மனிதர்களோட மற்றவங்களோட இடத்துல நீ இருந்து பார்த்தாதான் அவங்களுடைய வலியும் வேதனையும் உனக்கு புரியும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாமே எளிதாகத்தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நீ உனக்கான காரியத்தில் இறங்கும் போதும் நீ உனக்காக வெற்றி பெறுவதற்காக போராடும் போதும் தான் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானதுன்றது புரிய வரும். அடிபட்டு மிதிப்பட்டு பல இடங்களில் அவமானப்பட்ட பிறகு இவங்களுக்காகவா நம்ம இவ்வளவு செஞ்சோன்னு இதுக்கு பேசாமல் அமைதியாகவே இருந்திருக்கலாமோ, அளவோடு இருந்திருக்கலாமோ, பழகாமலே இருந்திருக்கலாமோ நினைக்க வச்சிருவாங்க. யார்கிட்ட பேசினாலும் யாரிடம் பழகினாலும் கூட அந்த பழக்கமும் பேச்சும் ஒரு அளவோடு இருக்கட்டுமே செல்லமே. இந்த உலகத்தில் உன்கிட்ட இருந்து விடைபெறும் ஒவ்வொருவரும் உன்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறவங்களும் பிரிஞ்சு போகிறவங்களும் அளவுக்கு அதிகமான வழிகளை உனக்கு கொடுத்துட்டு போகிறாங்களா? அதே நேரத்தில் உன் மனசுக்கு ஆறுதல் தரும் விதமாக நல்ல நினைவுகளையும் கொடுத்துட்டு தான் போயிருப்பாங்க. அவங்க உனக்கு கொடுத்த வழிகளையும் வேதனைகளையும் மறந்துட்டு நல்ல நினைவுகளை, நீ அவங்க கூட இருந்த சந்தோஷமான நினைவுகளை நினைச்சிக்க பழகு. ஏன் எதையும் எதிர்மறையாக யோசிக்கணும்? எல்லா விஷயங்களிலும் நேர்மறையாக இருந்துவிடு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதையே நம்ம செஞ்சினா, நம்ம செய்யலாம் நினச்சினா அது உனக்கு தோல்வி தான் கிடைக்கும். அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதில் அவங்களுக்கு லாபம் இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு சுயநலம் இருக்கலாம், அல்லது அது அவங்களுடைய அனுபவமாக இருக்கலாம். உன் வாழ்க்கையில் உனக்கு எது சரியாக வரும்னு யோசி. உனக்கு சரியானதையும் உனக்கு சந்தோஷத்தை தரும் விஷயங்களையும் தருவதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உனக்கு எது வருமோ, உனக்கு எது பிடிக்குமோ அதை செய்கிறதில் தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். உனக்கான நல்லதை நீ சிறப்பாக செய்ய பழகு. உனக்கான நல்ல விஷயங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். எதுவுமே
வெளியிருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் பெருசாகவும் வியப்புக்குரியதாகவும் அற்புதமானதாகவும் தான் இருக்கும். பக்கத்தில் போய் பார்த்தாதானே நம்ம பார்த்த கோணம் தப்புன்றது புரிய வரும். எந்த விஷயத்திலுமே பார்க்கும் கண்ணோட்டத்தை எல்லா திசைகளிலுமிருந்து வச்சு பார்க்க பழகு. உன் எண்ணத்தையும் பார்க்கும் கோணத்தையும் மாற்றி பார்க்கும்போது அது உனக்கு எந்த விதத்தில் சரி வரும்ன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. எல்லாரும் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. உண்மையான அன்புக்கு விட்டு கொடுத்து போக தான் தெரியுமே தவிர பாதியில் விட்டுட்டு போக தெரியாது. யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட உண்மையான அன்பை கொடுத்து நேசிக்க பழகு. நீ சந்தோஷமா இருக்கும்போது உன் கூட சேர்ந்து சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு நிறைய உறவுகள் இருக்கலாம், நிறைய நபர்கள் இருக்கலாம். ஆனால் உன் கவலையை கொட்டி தீர்ப்பதற்குன்னு ஒரே ஒரு உறவாது இருந்தாதான் நீ நல்ல வாழ்க்கையை வாழ்றன்னு அர்த்தம். உன் கவலையவோ உன் மன வருத்தத்தையோ உண்மையாக கேட்கவும், அதை உன்கிட்ட இருந்து கேட்டு உனக்கு ஆறுதல் சொல்லவும், உன்னிடமிருந்து பகிர்ந்து கொள்ளவும் ஒரு நல்ல நபரை உன் கூட நட்பாக வச்சுக்கோ என் செல்லமே. சில மனுஷங்களுக்கு அவங்களுக்கு தோணுனா உன் கூட வந்து சேர்ந்து நிற்பாங்க, நல்லா பேசுவாங்க, நெருங்கி வருவாங்க. அவங்களுக்கு பிடிக்காட்டி அவங்களும் விலகி போயிடுவாங்க, நீயும் விலகி நிற்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்படிப்பட்ட பொய்யான மாயையான மனசு கொண்ட மனிதர்களிடம், உணர்ச்சியற்ற மனிதர்களிடம் நீ எப்போதும் கவனமாக இருக்கணும் என் செல்லமே.